السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு பணித்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அரிய சந்தர்ப்பத்தில் இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளை சொல்லுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு என்றென்றும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய செய்திக்குள் நுழைகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த மார்க்கத்தில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதுபோலவே அதைவிட சற்று கூடுதலாக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்தும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்குள்ளே உரிமைகள், அவர்களுக்குரிய உரிமைகளை நாம் எல்லை மீறுவோம் என்று சொன்னால் அது குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்பட்டு யார் சக மனிதர்களுடைய விஷயத்தில் எல்லை மீறினார்களோ, வரம்பை மீறினார்களோ, அவர்களிடத்திலிருந்து நன்மைகள் பிடுங்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மனிதர்களுக்குண்டான உரிமைகள் என்னென்ன, என்ன பலகீனங்கள் அதில் போய் விழுவதற்கு நம்மை கொண்டு செல்கிறது, அதிலிருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி என்கின்ற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் இதே ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறுதி ஹஜ்ஜில் ஒரு பேருரை நிகழ்த்துகிறார்கள். அந்த அரஃபா மைதானத்தில் நிகழ்த்தப்பட்ட அந்த பேருரையில் அல்லாஹுடைய தூதர் மனித உரிமைகள் குறித்து நிறையவே பேசியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்: ஃபைன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராவக்கும் பைனக்கும் ஹராமுன். உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும், உங்கள் ஒவ்வொருவருடைய உடைமைகளும், உங்கள் ஒவ்வொருவருடைய மானம் மரியாதையும் பைனக்கும் ஹராமுன், கண்ணியத்திற்குரியவை. கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா, இன்றைய தினத்தின் இன்றைய கண்ணியத்தை போல
ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இன்றைய நாளின் கண்ணியத்தை போல, இன்றைய மாதத்தின் கண்ணியத்தை போல, ஒஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த நகரத்தின், மக்கா என்ற இந்த நகரத்தின் கண்ணியத்தை போல அது பாதுகாத்து பேணப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய உயிரும், ஒவ்வொருவருடைய உடைமைகளும், ஒவ்வொருவருடைய மானமும் மரியாதையும் இந்த நகரத்தின் கண்ணியத்தை போல, இந்த மாதத்தின் கண்ணியத்தை போல, இந்த நாளின் கண்ணியத்தை போல பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரையிலே அல்லாஹுடைய தூதர் அழகான முறையில் மனிதர்களுக்குண்டான உரிமைகளை சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் குறித்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கிடைத்ததென்று சொன்னால் அது குறித்து என்ன என்று விசாரிக்காமல், அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்காமல், இன்றைக்கு முந்தைய காலத்தில் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்வோம், ஒருத்தர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கென்று மெனக்கெடணும், அதற்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும். அவரை தனியாக சந்தித்து அவை இன்னார் இப்படி இந்த செய்தி கிடைத்திருக்கிறது என்று நாம் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுவோம். அது அப்படி படிப்படியாக பரவும். ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல. நாம் கையில் வைத்திருக்கின்ற மொபைல் போனுமாக எந்த நிமிடத்தில் எந்த செய்தி கிடைத்ததோ அந்த நிமிடத்திலேயே அது என்ன, சரியா தவறா, அதனால் அதை பரப்பினால் மக்கள் என்ன நன்மை அடைவார்கள், அதனால் யார் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அடுத்த நொடியிலேயே நாம் என்ன செய்கிறோம், பொத்தானா அமைக்கிறோம். அது என்ன செய்கிறது, பல ஆயிரம் பேர் அல்ல பல லட்சம் பேர்களை அது சென்றடைந்து விடுகிறது. அதனால் அந்த பாதிப்பை குறித்து நாம் யோசிப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். நபியே, உமக்கு அறிவில்லாத விஷயத்தை, உமக்கு தெரியாத விஷயத்தை நீ பின்பற்றாதே. ஏனென்று சொன்னால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, செவிப்புலனும் பார்வையும் உள்ளமும் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நாளை மறுமையில் விசாரணைக்குட்படுத்தப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. நாம் எதை கேட்கிறோம், நாம் எதை பார்க்கிறோம், நாம் எதை சிந்திக்கிறோம், எல்லாமும் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லித்தாராம். எதை பற்றியும் எந்த அறிவு இல்லையோ, அந்த எதை பற்றி உண்டான அறிவில்லையோ அதை நம்ம பின்பற்றக்கூடாது, அதை பற்றி பரப்பக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி சிந்திக்க போகவே கூடாது. அல்லாஹ்வுடைய கூற்று. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கண்காணிப்பாளர்கள் இருந்து அது பதிவு செய்யப்படாமல் இல்லை. நாம என்ன பேசுகிறோமோ அதை என்ன செய்யறாங்க, நம்ம கூடவே உட்கார்ந்து அதை கண்காணித்து அதை பதிவு செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். என்ன விஷயம் நாம செஞ்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அது உடனே பதிவு செய்யப்படுகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது என்று சொன்னால் நமக்கு அதுவும் லட்டு கிடைச்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம், சந்தோஷப்படுறோம். யாரை பற்றி என்ன கிடைக்குது, அதனால் பாதிப்புக்குள்ளாகக்கூடியவர்கள் யார், என்ன பாதிப்பை அவர்கள் அடைவார்கள், என்ன நிலைக்கு, என்ன துன்பத்திற்கு ஆளாவார்கள், என்ன மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. விஷயம் கிடைச்சிதா, நம்ம 4 பேருக்கு ஷேர் பண்ணோமா, 10 பேருக்கு ஷேர் பண்ணோமா, நம்ம ஷேர் பண்ணது இத்தனை பேர் பார்த்துருக்கானா, இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கானா என்று நம்ம அதைத்தான் பார்க்குறோம். நம்ம கையில் வச்சிருக்கிற மொபைலை பற்றி நமக்கு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், உடனே ஷேர் பண்ணி விட்டுட்டு அதை எத்தனை பேர் பார்த்துருக்கான், எத்தனை பேர் பார்த்துருக்குறான், எத்தனை பேர் அதை லைக் பண்ணியிருக்கான், என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறான், இந்த சிந்தனை தான் நமக்கு ஓடுதே தவிர அதனால் யார் பாதிப்பு, அந்த செய்தி உண்மையா பொய்யா, எந்த சிந்தனை எதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அவர்கள் ஒரு போருக்கு சென்றுவிட்டு திரும்புகையில் என்ன செய்கிறாங்க, சில காரணங்களால்
பின்தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு ஒரு நபித்தோழர் ஊருக்குள் நுழைவதற்கு முன்னாடியே யார் ஆயிஷா நாயகி அழைத்து சென்றார்களோ அந்த நபித்தோழரையும் ஆயிஷா நாயகியும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க, ஊருக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே அவதூறை பரப்பி விட்டாங்க. அவதூறு பரப்பி விடுது என்ன விளைவு? அல்லாஹுடைய தூதர் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள், கடுமையான துன்பத்தால் பாதிக்கப்பட்டார்கள். பல காலம் இதே சிந்தனையில இருந்தாங்க, ரொம்ப மன உளைச்சல். யாரை பார்த்தாலும் ஆயிஷா நாயகி எப்படி, யாரை பார்த்தாலும் ரசூல்லா கேட்குறாங்க, எப்படி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இப்படி செஞ்சிருப்பாங்களா செய்ய ரசூல்லாங்க தான் மனைவியை பற்றி மற்றவர்களிடத்தில் விசாரிக்கின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலை ரசூலுல்லாஹ் அனுபவிக்கிறார்கள். பல காலத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், இதை பற்றி தெளிவுபடுத்துறான். அவங்க மேல அவதூறு பரப்புனீங்க, அவதூறு சொன்னீங்க, பொய் சொன்னீங்க, இட்டு கட்டுனீங்க, அவர்கள் பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நம்ம வசனத்தை இறக்கி சிறப்பிச்சான். அதுல அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இது தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும், உங்கள் நாவால் பரப்பினீர்களே, வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும், உங்களுடைய வாய்களால் பேசினீர்களே. என்ன பேசினீங்க? மா லைஸ லகும் பிஹி இல்ம், அதை பற்றி எந்த செய்தியும் வரல, எந்த அறிவும் உங்களுக்கு கிடைக்கல, அது உண்மையா பொய்யா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை, அது சரியா தப்பா என்று எந்த சிந்தனையும் உங்களுக்கு இல்லை. கிடைச்சது கிடைச்சிருச்சுல, மென்று முழுங்கிருவோம் என்று நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் நாவால் அதை பரப்பினீர்கள், உங்கள் வாய்களால் பேசினீர்கள், எந்த அறிவும் இல்லாம. ஏன் பேசுனீங்க? வதஹஸபூனஹு ஹய்யினா, அதை பற்றி உங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, அதை லேசா நினைச்சிட்டீங்க. அதை என்ன செய்ய பாரதூரமா நினைக்கல. அதனால் யார் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நினைக்கவில்லை. நம்ம யார் மீது அவதூறு சொல்லுகிறோம், எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் என்பது குறித்து எந்த சிந்தனையும் உங்களுக்கு இல்லை. நீங்க பேசாம பேசி விட்டு பரப்பி விட்டுட்டு போயிட்டீங்களே, நீங்க எதனால அதை நீங்க லேசுன்னு நினைச்சீங்க. ஆனால் வஹுவ இந்தல்லாஹி அலீம், அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாரதூரமான பெரும் பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஒரு செய்தி கிடைச்சது, அது சரியா தவறா, அது என்ன, அதுல பொய் கலந்துருக்குதா உண்மை இருக்குதா என்றைக்காவது நாம பார்த்து நமக்கிட்ட ஒரு நாளைக்கு வர்ற செய்தியை படிச்சுட்டு அந்த செய்தியில் இருக்கிற தவறு என்ன, அது உண்மை தன்மை என்ன என்றைக்காவது வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நம்ம அனுப்பியிருக்கிறோமா? யோசிச்சிருக்கிறோமா? என்ன பாதிப்புக்குள்ளாகும்னு யோசிச்சிருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்கள், ஒரு செய்தி நம்ம உள்டாவா தாங்க நினைக்கிறோம். ஒரு நல்ல செய்தி வருதுன்றுங்க, நல்ல செய்தியை மாற்றி நினைப்போம், கெட்ட செய்தி வந்தால் மாற்றி நினைப்போம். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, 1 லட்சம் ரூபா தர்மம் கொடுத்துட்டாருன்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறோன்னு வைங்களேன். அவரா கொடுத்தாரு, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டார், ஆண்டிக்கு பிச்சை போட மாட்டார், அவர்கிட்டருந்து காசை கறக்கணும்னா கல்லில் நாரை உருக்கிற மாதிரிப்பா என்று நம்ம பேசுவோம். அது நல்ல செய்தி, அதை பரப்பி விடலாம். ஆனால் என்ன செய்வோம், அவரை பற்றி விமர்சிப்போம். ஆனால் இதே ஒரு கெட்ட செய்தி வந்துச்சுன்னா தெரியும்ல, அவன் அப்படித்தான், அவனை பற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும், அவன் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தான், நான் அப்பவே நினைச்சேன். இப்படி விமர்சனத்தை எதிர்மறையாக நல்ல செய்தி வருகின்ற பொழுது அதை செய்தவரை பாராட்டாமல், அவரை நம்பக்கூட இல்லாமல், அவர்லாம் அப்படி செஞ்சிருக்கிறவே மாட்டார் என்று செய்தி சொல்வதையும், அதே மாதிரி கெட்ட செய்தி வந்து நினைச்சேன், அவன் செஞ்சிருப்பான், கல்லூலி மங்கன், அவன் எப்படி வேடம் போட்டான் தெரியுமா என்று அவரை பற்றி, அந்த நல்லவரை பற்றி ஒரு தப்பான செய்தி வந்ததென்று சொன்னால் அதை உண்மை என்று நம்பி அவன் மேலே அப்படியே சாத்திடுவோம். இதானுங்க நம்ம பழக்கமாக இருக்குது. அதை பற்றி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஆயிஷா நாயக் அவங்க விஷயத்தில் அல்லாஹ் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் இதை பற்றி தெளிவாக பேசுகிறான். இப்படி அவதூறு பரப்புபவர்கள் இந்த விஷயங்களை, உண்மைத்தன்மை என்ன,
அதனுடைய நிலை என்ன, அந்த செய்தியினுடைய தன்மை என்ன என்பதை அறியாமல் நாம் பேசாம பரப்புகிறோமே. இதில் இந்த சூரத்து நூறில் இவங்களுடைய சம்பவத்தில் நிறைய வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக்குகிறான். அல்லாஹ் சொல்றான், லவுலா இது சமிஅத்துமூஹு, நீங்க கேட்டீங்கல்லப்பா, உங்களுக்கு அந்த ஆயிஷா நாயை பத்தி ஒரு செய்தி கிடைச்சதில்ல, அதை கேள்விப்பட்டீங்கல்ல, அப்போ நீங்க என்ன நினைச்சிருக்கணும்? அல்லாஹ் சொல்றான், வன்னல் முஃமினூன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் பி அன்ஃபுஸிஹிம் ஹைராத், அவர்களை பத்தி நல்லதுலப்பா நீங்க யோசிச்சிருக்கணும். நல்லதை யோசிச்சிருக்க வேண்டாமா? இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லும். நீ நம்பிக்கையாளன் தானே, நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிறல்ல, நீ எப்படி நடக்கணும்? ஒரு விஷயம் கிடைத்தது என்று சொன்னால், முதல்ல ஒரு செய்தி வருது, உன்கிட்ட ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அது குறித்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் என்ன செய்யணும்? நல்லதை தான் நினைக்கணும். முதல்ல ஒரு செய்தி வந்துச்சு, அதை பற்றி எந்த அறிவும் இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நம் காதுக்கு வருது என்று சொன்னால் அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வன்னல் முஃமினூன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் பி அன்ஃபுஸிஹிம் ஹைராத், நல்லதை நினைத்திருக்க வேண்டாமா? நல்லதாக நீங்கள் எண்ணி இருக்க வேண்டாமா? அவர்களா? அப்படி ஒரு காலமும் அது நடந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி அல்லவா? அவர்கள் விஷயத்தில் இப்படி அல்லவா நீங்கள் பேசியிருக்க வேண்டும், நினைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னும் சொல்றான், இந்த விஷயத்துல பேசுனீங்கல்ல, எப்படி பேசுனீங்க? ஆமா, அது நடந்திருக்கும். நடக்கிறது கூடிய எல்லா ஒரு இரவு தங்கிட்டு ஆணும் பெண்ணும் தனியா தங்கினா அது சாத்தியம் இல்லாம இருக்குமா? எப்படியெல்லாம் பேசுனாங்க அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லவுலா இது சமிஅத்துமூஹு குல்தும், அதே உங்களுக்கு அந்த செய்தி கிடைச்சதே, அந்த செய்தி கிடைத்தது நேரத்தில் நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? மா யகூலூன லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தகாது, நாங்க ஒரு காலம் பேசக்கூடாது. ஏன்? சுபஹானக், இறைவா நீ தூய்மையானவன், ஹாதா புஹ்தானுன் அதீம், இது மகத்தான இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது என்றல்லப்பா நீங்க சொல்லி இருக்கணும். இதை பற்றி எங்களுக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை, அது பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு, இறைவா நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நீ என்ன செய்யணும்? இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது என்றல்லப்பா நீங்க சொல்லி இருக்கணும், சொல்லி இருக்க கூடாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் கேட்குறான். அதே மாதிரி என்ன செய்கிறோம்? நம்ம யோசிக்கிறதே இல்லை. என்ன செய்தி கிடைத்தாலும் ஆயிஷா நாயை பற்றி இன்னைக்கு திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி விட்டது. அவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், பாலியல் குற்றத்திற்கு அந்த சிந்தனை இல்லாதவர்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அந்த செய்தி பரப்பப்பட்ட நேரத்தில் எல்லோரும் என்ன செஞ்சாங்க? இதை பற்றி யோசிச்சிருப்பாங்களா? இதை பற்றி நல்லது கெட்டது என்று பிரித்தறிந்து பார்த்தார்களா? இல்லை. இப்போ நம்ம எப்படி வலைதளங்கள்ல நமக்கு கிடைக்கிற அந்த செய்தியை எப்படி யோசிக்காம நாம பரப்புகிறோமோ அதே நிலையில் நபித்தோழர்களும் அன்றைக்கு இருந்தாங்க. நபித்தோழர்களும் அப்படி செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக கண்டிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலே அதாவது மானக்கேடான விஷயம் பரவுவதை நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், யார் விரும்புகிறார்களோ, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மூமின்களிடத்திலே தவறான மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, லஹும் அதாபுன் அலீமுன் ஃபில் துன்யா வல் ஆஹிரா, அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் கெட்ட வேதனை இருக்கிறது என்று நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். நம்ம யோசிக்காம, நம்ம அதை பற்றி அந்த செய்தியினுடைய தன்மையை உணராமல், அதனால் பாதிப்புக்குள்ளாபவர்களின் நிலையை உணராமல் நாம் என்ன செய்கிறோம்? பேசாமல் அவதூற பரப்பிக்கிட்டே இருக்கும். எதை பற்றி சிந்தனை இல்லைங்க, ரொம்ப லேசாக நினைக்கிறாங்கங்க. சாதாரண விஷயம்,
தற்கொலைலாம் இதனால நடந்திருக்கு. தற்கொலைகள்லாம் அவமானம் தாங்காம தூக்குல தொங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த பாவம் யாருக்கு? இந்த பாவம் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நன்மையை பரப்ப வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்துபுது ஸதகாத், தர்மத்தை பரப்புங்கள், ஃபனிஇம்மாஹி, அதை எடுத்து காட்டுங்கள். நல்லதை சொல்லுப்பா, நல்ல விஷயங்களை பரப்பு, அதனால் அவர்கள் மற்றவர்கள் பயனடைவார்கள். நீ கெட்ட விஷயத்தை பரப்புனேன்னு சொன்னா அதே சிந்தனையில் இருப்பான் பாருங்க, ஓ இந்த மெத்தடில் இந்த தப்பு பண்ணலாமோ என்று சிந்தித்து அந்த தப்பை செய்யக்கூடியவர்களுடைய நிலை ஏற்படுமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீ தப்ப பரப்பாத, மானக்கேடான விஷயங்களை மூமின்களிடத்தில் நீ பரப்பாத, உனக்கு உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் கெட்ட வேதனை, கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹி, தர்மம் போன்ற நல்ல விஷயங்களை சொல்லு, மக்களிடத்தில் சொல்லு, அதனால் மக்கள் பயனடைவார்கள். ஆஹா, இப்படி தர்மம் செய்யலாமோ, இப்படி செய்யலாமோ என்று அவர்கள் மற்றவர்கள் அந்த நன்மையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ கெட்டதை பரப்புனா எந்த பிரயோஜனமும் இல்லை. கெட்டதை செய்ய நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஈஸியா அந்த மெத்தடை பயன்படுத்தி அவனும் தப்பு பண்ணிட்டு போயிடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன், யார் தீமையான ஒன்றை பரப்புகிறாரோ, உருவாக்கி விடுகிறாரோ, விசுருஹா விசுரு மன் அமலி பிஹா மன் அமில பிஹா, அதாவது அந்த தீமையினுடைய பாவமும் அந்த தீமையை யாரெல்லாம் பார்த்து அதை செய்கிறார்களோ அவர்களுடைய பாவமும் அதை உருவாக்கி விட்டவர்களுக்கு சேரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒரு தீமையை உருவாக்கி தீயதை உருவாக்கி பரப்பி விட்டுட்டான், அது என்ன செய்யுது, அது பரவிடுச்சு. யார் அந்த தீமையினுடைய பரவிடுச்சுன்னு சொன்னா அந்த தீமையினுடைய பாவமும் அந்த தீமையை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த பாவமும் யார் உருவாக்கி பரப்பி விட்டானோ அவனை போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நம்ம ஒரு செய்தியை பரப்பணும்னா சொல்லி என்ன செய்யணும், அதை பார்த்து எவன் பரப்புறானோ, எத்தனை பேருக்கு போச்சோ அந்த செய்தி, அந்த பாவங்கள், இப்படியா அவன் இப்படியா அவன் இப்படியா அவன் இப்படியான்னு நம்ம என்ன செய்வோம், அவனை திட்டு செஞ்சிருப்பான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த பாவங்கள், அவனை பற்றி தவறான கூடிய எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு வந்து சேரும், நமக்கு வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதையெல்லாம் பரப்பக்கூடாதுங்க, பார்த்ததையெல்லாம் பரப்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, அதாவது கேட்டதையெல்லாம் பரப்புகிறானே, கேட்டதை ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம் அல்லது ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பரப்பி விடுறோமே, இது என்ன தெரியுமா, இவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம். அவன் எவ்வளவு பெரிய நல்லவன் வேஷம் போட்டாலும் ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுறேன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிடறேன், உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன், செய்தியை சொல்லிடுறேன், பார்க்குறேன், என் மொபைலில் வந்து கிடக்குது, உடனே நான் பரப்புறேன் என்று சொன்னால் இந்த செய்தி, இது என்ன அடையாளம், நான் பொய்யன் என்பதற்கு அடையாளம். இப்படி செய்வது, அவன் முன்னாடி பொய் சொல்லியிருக்கானா, இவன் இப்படி பழக்கப்பட்டவனா, இந்த சிந்தனைக்கு நீ போவாத, அப்படிப்பட்ட ஆளான்னு யோசிக்காத, கேட்கிறத பரப்புறானா அவன் பொய்யன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன செய்யறாங்க, நிறைய பேர்களை சொர்க்கத்திற்குரியவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க, சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அப்படி சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார், உமரும் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறவங்க குறித்து அடையாளம் காட்டினாங்க இல்லையா? அதை மாதிரி அது தனிநபர் குறித்து சொன்னாங்க, அடையாளம் காட்டினாங்க. சில செய்கைகளை சொல்லி இதுவெல்லாம் சொர்க்கத்திற்கு உங்களை இழுத்து செல்லும் என்று சொன்னாங்க. அதில் சொல்கிறாங்க, மன் யதுமனு லி மா பைன லிஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி, யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதை நான் பாதுகாப்பேன் என்று எனக்கு உறுதி கூறுகிறாரோ, ஒமா பைன ரிஜிலைஹி, யார் என் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த கற்பை பாதுகாப்பேன் என்று எனக்கு உறுதி கொடுக்கிறாரோ, அலுமனு லகுல் ஜன்னா,
அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த நாக்கு தானே எல்லாத்துக்கும் காரணம். சாதாரணமாக பேசி விடுறோம்ல, அவதூற பரப்பி விடுறோம்ல, அந்த விஷயங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். சொர்க்கம் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறான்? சொர்க்கத்தில் ஹசிபுத்துமன் ததுகுலுல் ஜன்னத்தை, நீங்கள் லேசா சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா? பலம்மா யாழமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யாழம சாபிரீன், யார் அல்லாஹுட பாதையிலே தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று, இன்னும் யாழம சாபிரீன், அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டவர்கள் என்று பிரித்து அறியப்படாமல் நீங்கள் லேசாக சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இன்னொரு இடத்துல அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத ஃபலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கபிலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வஸ்ஸர்ராஉ வஸுல்ஸிலு. அல்லாஹ் கேட்குறான், லேசா நீங்கள் சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களைப் போல அதே போல நீங்கள் படாமல், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டது போல் நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம். எந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மதா நஸ்ருல்லாஹ், அவர்களுடைய இறை தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் எப்போது அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்களே, அந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்படாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு சிரமங்களுக்கு பின்தான் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்குண்டான பாதையை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்றாங்க? நாவ பேணிக்கோ, கற்ப பேணிக்கோ, எனக்கு உத்தரவாதம் கொடு, சரியானதைத்தான் பேசுவேன், சரியானதைத்தான் பேசுவேன், உண்மையைத்தான் பேசுவேன், பொய்யை பேச மாட்டேன், அவதூறு சொல்ல மாட்டேன், அசிங்கத்தை பரப்ப மாட்டேன் என்று என்னிடத்திலே உத்தரவாதம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்களே. எவ்வளவு ஈஸியான விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே. அது மாத்திரமல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரித்து கொண்டிருப்பதில் ஒருத்தனை கூப்பிடுவான். ஒருத்தரை கூப்பிட்டு அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுட்டு, மக்கள் எல்லாம் இருப்பாங்களே உலகத்தில், எல்லாரும் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதில் ஒருத்தரை கூப்பிட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒருத்தரை அழைத்து விசாரிப்பான். அப்போ திரை போட்டுருவான். மற்றவங்கள்லாம் இவரை விசாரிக்கிறத யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அவரை தனிமையில் விசாரிப்பான். விசாரிக்கும் போது அவர்கிட்ட சொல்லுவானாம், நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது இதை செஞ்ச, இந்த பாவத்தை செஞ்ச அப்படி ஒரு லிஸ்ட்டையே போட்டு காட்டுவான் அவர்கிட்ட. நீ செஞ்சியா? இவன் பதில் எப்படி சொல்ல முடியும்? ஆமாம் செஞ்சேன்னு. அப்போ என்ன நினைப்பானா? ஒன்றும் இல்லாமல் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது, அல்லாஹ் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டான், அன்னஹு கது ஹலக்க, நம்ம சோழி முடிஞ்சிட்டோம், அவ்வளோதான், நம்ம கதி அவ்வளவுதான், நாம் நரகத்திற்கு போய் விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன் பாவங்களை நீக்கிவிட்டேன், உன்னை சொர்க்கத்திற்குள் நுழைய செய்கிறேன், சொர்க்கத்திற்கு போன்னு சொல்லுவாங்க. ஏன்? எதனால் இது கிடைத்தது? எதனால் இந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது? பாவங்கள் செய்திருந்தாலும் தன்னுடைய சகோதரனுடைய குறையை அவர் என்ன செஞ்சாரு? மறைத்தார். பிரபல்யப்படுத்தல, அவதூறு அசிங்கப்படுத்தல தன்னுடைய சகோதரன். அதை பற்றி தப்பாவே செய்தி கிடைத்தாலும் இல்லை, அவர் செஞ்சிருக்க மாட்டாரு, நன்றதான் நினைச்சார். இதாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சத்தர தன்ப அஹீஹி, யார் தன்னுடைய சகோதரனின் தவறுகளை மறைக்கிறாரோ, சத்தரஹுல்லாஹு தன்பஹு ஃபில் ஆஹிரா, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய குறைகளை மறைப்பான். மற்றவர்களும் அவரை விசாரிச்சது தெரிஞ்சிச்சான், திரையை போட்டு மறைச்சிட்டு ரகசியமா விசாரிச்சான்ல, மன்னித்தான்ல, சொர்க்கத்திற்கு போன்னு சொன்னான்ல. இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த செய்தி நமக்கு கிடைத்தாலும், நம் சகோதரர்களை சக மனிதர்களை பற்றி உண்டான எந்த செய்தி நமக்கு கிடைத்தாலும் அந்த செய்தியை பற்றி நாம் அதை தூர போட்டுட்டு நமக்கு என்ன செய்யணும்? நல்லதே நினைத்து, அந்த சகோதரனை குறித்து நல்லதையே நினைத்து, ஆதாரம் கிடைத்தா வேற, மக்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஆதாரம் கிடைக்குது, அதை சொல்லலைன்னா மக்கள் பாதிக்கப்படுவார்கள்னா அதை கண்டிப்பாக சொல்லணும்.
ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாரு, இதற்குண்டான ஆதாரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட அவர்கிட்ட கொடுக்காதீங்க, அவர் ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது தப்பு கிடையாது. மக்கள் பாதிக்கப்படுவாங்க. சரியான ஆதாரம் இருந்தால், இல்லாமல் பரப்பக்கூடாது. ஆதாரம் இருந்தால் அது சொல்லலாம், மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக. ஆதாரம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யணும்? அவரை பற்றி உண்டான நல்ல எண்ணத்தை எண்ணிக்கொண்டு அவருடைய குறைகளை மறைப்பவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வருவார். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். பிறர் மானம் குறித்த கண்ணியத்தை, உரிமை மீறுதலை நாம் முதல் உரையில் பார்த்தோம். இது மாதிரி விஷயங்களை நம்ம எப்போ பரப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், யார் நமக்கு பிடிக்காதோ, நமக்கு யார் எதிரியோ, நமக்கு யார் பகைவர்களோ அவர்கள் குறித்த விஷயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம்? அதை பற்றி யோசிக்க மாட்டோமா? பரப்பு, நமக்கு லட்டு கிடைச்ச மாதிரி பரப்பி விடுன்னு பரப்பிடுறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம சொந்த சகோதரனின், சொந்த மனைவியின், சொந்த பெற்றோரின், சொந்த நண்பனின் செய்தி கிடைச்சுன்னா விடுவோமா? மறைப்பாமா? செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம மனைவியை பற்றியில் சொல்கிறான், சரியக்கூடாது, பற்றி யாருக்கும் தெரியாமல் அவனையும் யார் நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாலும் என்ன செய்வோம்? ஆனால் அவனையும் கூட்டியில் யார்ட்டையும் சொல்லிடாத, நல்லா இருப்ப என்று என்ன செய்வோம்? மறைக்கிறதுக்கும் உட்படும். ஏன் தம்பியை பற்றி உண்டானப்ப செய்தியிலப்பா வந்திருக்கு, இல்லை வேண்டாம் யார்ட்டையும் சொல்லிடாத என்று நம்ம என்ன செய்வோம்? மறைப்போம். அப்படி தானே? அப்போ மற்றவர்கள் யார் நமக்கு எதிரியோ, நமக்கு யார் பிடிக்காதோ அவனை பற்றி உண்டான செய்தி வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடும்? அதை பரப்பி விடுறோம். நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு உரிமையானவர்கள் வந்து உள்ள செய்தின்னு சொன்னால் அதை மறைக்கிறோம். இப்படி பாகுபாடு பார்க்க சொல்கிறானா? அல்லாஹ் சொல்கிறான், லா எதிரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீதான பகை உங்களை நீதி செலுத்துவதை விட்டும் விலக்கிவிட வேண்டாம். நீங்கள் நீதி செலுத்தாமல் இருந்து விட வேண்டாம். ஒரு எதிரியா இருக்கான், ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க? நீங்கள் நீதியாக, அவன் உங்களுக்கு பிடிக்காது, அவன் உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் அவனிடத்துல நீங்கள் நீதியாகத்தான் நடக்கணும், சத்தியமாகத்தான் இருக்கணும், உண்மையாகத்தான் இருக்கணும் என்று சொல்லிட்டு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நீதி செலுத்துங்கள், அதுவே இறை அச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களை, எந்த செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியை பற்றி நன்மை இருந்தால் அதை என்ன செய்யுங்க? அது நன்மையான செய்தியாக இருந்தால் அதை பரப்புங்கள். அது தீமையான செய்தியாக இருந்தால் அதை தவிர்த்து கொண்டு, அந்த செய்தி யாரிடத்திலிருந்து அந்த செய்தியை வந்ததோ அதை யாருக்கு அந்த செய்திக்குரியவரோ அவரை நேரில் சந்தித்து அவரை திருத்துவதற்கு, அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் இணைத்து அருள் புரிவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.